சாரதா, பாட்டி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த வீட்ட காவேரிய வாங்கட்டும். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டோனே அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. அங்கருந்து அப்படியே வராங்க. வந்து சொல்றாங்க, "ஆமா நீங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ எதுக்கு அந்த வீட்ட வாங்கணும்? அதெல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நீ யாருடி முடிவெடுக்க? நீ எதுக்கு முடிவெடுக்கிற? அது என் வீட்டுக்கார் பேர்ல இருக்கு அந்த வீடு. உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதனால நான் வித்து பணம் தரேன். நீங்க எதுக்கு அவளுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா நான் காவேரிக்கு தான் அந்த வீட்ட விக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. உடனே போய் யமுனாக்கு ஃபோன் பண்றாங்க. "இங்க பாருடி, அம்மா என்ன பேசுதுன்னு பாரு. காவேரிக்கு தான் அந்த வீட்ட குடுப்பேன். கொடைக்கானல் போகணும். வீட்ட விக்கணும் அப்படின்னு சொல்லுது. எல்லாரையும் கொடைக்கானல் கிளம்ப சொல்லுது" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. அத கேட்டோனே யமுனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "அம்மா இப்படியா பேசுது?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா சொன்ன மாரி அம்மா ஒரு முடிவு எடுத்தா அத சரி பண்ணவே முடியாது. நான் நேர்ல வரேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வராங்க. யமுனா வராங்க. வந்த உடனே பேசுறாங்க. "அம்மா கொடைக்கானல் வீட்ட குடுக்க வேணாம்னு சொல்றோம்ல. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க யமுனா. "என்னடி 2 பேரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வீட்ட நான் காவேரிக்கு தான் குடுக்க போறேன். நீயும் சேர்த்து கொடைக்கானலுக்கு வர. கொடைக்கானலுக்கு 2 பேரும் சேர்ந்து வந்தா மட்டும் தான் நான் பணம் குடுப்பேன். இல்ல அந்த பணத்தையும் நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா எங்க கஷ்டத்த தெரிஞ்சுட்டு வேணும்னே எங்கள கஷ்டப்படுத்துறியா?" அப்படின்னு யமுனா, கங்கா 2 பேருமே கேட்குறாங்க. "என்னடி பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டீங்க. பணம் வேணும்னா வாங்க வந்து கையெழுத்து போட்டு பணத்த வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் கிளம்பி போறாங்க. ஆனா அப்படியே கங்காக்கு மட்டும் கோவமா வருது. யமுனாக்கும் அப்படியே கோவமா வருது. அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. "நீங்க கொடைக்கானல் வாங்க. அந்த வீட்டு பத்திரத்த வந்து உங்க பேருக்கு மாத்திக்கங்க. பணத்த குடுத்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு வராங்க. இந்த பக்கம் எல்லாருமே சாரதா எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு போறாங்க. போன உடனே அந்த வீட்ட பார்க்குறாங்க. சுத்தி பார்த்த உடனே அப்படியே கண் கலங்குறாங்க. அவரு கட்டின வீடு எப்படி இருக்கு பாரேன். ஐயோ! குடிச்சிட்டு அங்கங்க பாட்டில போட்டு வச்சிருக்கானுங்க. என்னது இது? நாம இல்லன்னா இப்படிதான் பண்ணுவானுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பாட்டிலெல்லாம் தூக்கி போடுறாங்க. எல்லாத்தையும் பண்றாங்க. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறாங்க. "இப்பதான் வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா இப்பதான் வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க டூரிஸ்ட் நெறைய பேர் வராங்க. வந்துட்டு குடிச்சிட்டு இங்க தான் எல்லாமே அமர்க்களம் பண்றாங்க. நாங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். ஆனா, அவங்க எங்க பேச்ச கேட்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போயிட்டு அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்றாங்க. எல்லாமே சூப்பரா சுத்தம் பண்றாங்க. அவர் ஃபோட்டோவ பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாரி சாரதா ஃபீல் பண்றாங்க. "என்னங்க நீங்க கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சு இந்த வீட்ட கட்டுனீங்க. இன்னைக்கு இந்த வீட விக்க போறோம். அதுவும் நல்ல வேளை நம்ம பொண்ணு காவேரி தான் வாங்க போறா. வேற யாரும் இல்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. அப்படியே கங்காவுக்கு கோவமா வருது. யமுனாக்கும் கோவமா வருது. அங்க விஜய், காவேரி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அங்கருந்து அப்படியே கங்கா போறாங்க. பின்னாடியே காவேரிய கூப்பிடுறாங்க. காவேரியும் போறாங்க. "ஏய் என்னடி உனக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, இந்த வீட்ட நீ வாங்காத எங்களுக்கு புடிக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப கூட அம்மா கிட்ட வாங்குவேன்னு சொல்லி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா பாரு எங்கள கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. இந்த வீட்ட நான் காவேரிக்கு தான் குடுப்பேன். நீங்க கையெழுத்து போட்டா பணம் தருவேன். இல்லன்னா பணம் தரமாட்டேன்னு சொல்லுது. ஏன்டி எங்கள இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அக்கா நான் ஒண்ணும் கஷ்டப்படுத்தல. நீ தான் எங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நம்ம அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடுக்கா. உனக்கு புரியுதா இல்லையா? ஏன்க்கா நீ இப்படி இருக்க? அப்பாவோட மொத்த ஞாபகமும் இந்த வீட்ல இருக்கு. யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த வீட்ட இடிச்சிட்டு கட்டுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா? நான் உயிரோட இருக்க வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இது அப்பா கட்டின வீடு. நான் தான் வாங்க போறேன். கண்டிப்பா இந்த வீட்டுக்கு எல்லாருமே வரலாம். எப்பவும் போல இருக்கலாம். அதுல ஒரு மாற்றமும் இல்ல. உன் பேச்ச கேட்கவே முடியாது" அப்படின்னு அங்கருந்து கங்கா கோவமா வராங்க. எவ்ளோ திமிரு இவளுக்கு. பணம் இருக்க திமிர்ல ஆடுறா.